Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான். இதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இது கூட இஞ்சியும் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தனியாக நம்ம மஷ்ரூமையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நீங்கள் வதக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாசுமதி ரைஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். அதாவது எப்படி வேக வைக்கணுங்கிற லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்சு சால்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா உதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம கார்லிக் மஷ்ரூம் தான் அதிகமாக ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்து அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வாசம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 15 பீன்ஸை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்கிக்கும். அடுத்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம அஜினோமோட்டோ எந்த இதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன ஆகுனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், ரொம்ப சுருங்கிடும். அதனால் நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாசுமதி ரைஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா லைட்டாக அந்த சூட்டில் வதங்கினாலே போதும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்ம பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நான் வந்து டொமேட்டோ சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுவையான கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொலைமேற் கொண்டாரிற் கொடிதே அலைமேற் கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. விளக்கம். குடிகளை வருந்தச் செய்யும் செயல்களை மேற்கொண்டு முறையற்ற செயல்களைச் செய்து ஆட்சி புரியும் அரசன் கொலையையே தொழிலாகக் கொண்டவரினும் கொடியனாவான். Pebbles Tamil.